கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன். அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள். உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலே முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தீவிர காயமடைந்த 47 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற 55 நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், மொத்தம் 143 நபர்களுக்கு 4,84,00,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது.